பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன், நிச்சயமா அதுக்காக நான் பதில் தர போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. அதாவது நம்ம ப்ரேயர்ஸ்க்கு இன்னைக்கு பதில் கிடைக்க போது, உங்க எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாமே நிறைவேற போதுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குன்ட்டு. யாருப்பா நீதிமான்கள்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற எல்லா பிள்ளைகளுமே நீதிமான்கள் தான். ஆனா நீதிமானா நம்ம ஏசப்பா ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாது, நீதி மேல பசிதாகவும் உள்ள பிள்ளையா ஏசப்பா சொல்றபடி இந்த பைபிள் வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா வாழ்ந்து எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் ஏசப்பா தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் மேல வைராகியமா இருக்கீங்களா? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன் வாழ்க்கையில் இருக்க இந்த காரியத்தை நான் உனக்காக செய்ய போறேன்ட்டு. ரொம்ப நாளா நீ எதிர்பார்க்கிற திருமணமே நடக்க மாட்டேங்குது, கல்யாணத்தை இப்பதான் நான் பார்க்க போறேன், என் வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, என் கடன் பிரச்சனை மாறுமா, எல்லாமே மாறுங்க, நல்லபடியா கர்த்தர் உங்க வாழ்க்கையை இன்னைக்கே செய்ய போறாரு. நீங்க நீதிமானா வாழ்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.